ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம 2025ல ரிலீஸ் ஆன த ஆக்குபண்ட் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு குகையை காமிக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி நம்ம படத்தோடைய ஹீரோயினை காமிக்கிறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட அம்மா ஏதோ உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஹீரோயினோட அக்கா இவங்க 2 பேரும் தான் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்கள அக்கான்னு கூப்பிடாம அம்மான்னு கூப்பிடலாம், அந்த அளவுக்கு பாசமா பாத்துப்பாங்க. ஹீரோயினோட உலகமே அவங்க அக்கா தான். இந்த மாதிரி இவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்துல இடி விழுந்த மாதிரி நம்ம ஹீரோயினோட அக்காவுக்கு கேன்சர் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு சீனை காட்டி அப்படியே படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அக்காவை இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அக்காவோட கண்டிஷன் ரொம்ப ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு. ஏன்னா கேன்சர்ன்றது ஒரு தீராத நோய். சோ கண்டிப்பா அதை வந்து கியூர் பண்ண முடியாது. அதனால டெய்லியுமே நம்ம ஹீரோயினோட அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்க அக்காவை ஒரு பிரைவேட் கிளினிக்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கல்ல, அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, நாங்களாச்சும் நிறைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், ஆனா அந்த கிளினிக்ல அந்த மாதிரி எந்த ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்ட போனா கண்டிப்பா உங்க அக்காவை கியூர் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமா காசு செலவாகும். அவ்வளோ காசுக்கு நீ எங்க போவ, என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் காதுல வாங்குற மாதிரி இல்ல. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, பிரைவேட் கிளினிக்கு கூட்டு போய் தன்னோட அக்காவை சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. எவ்வளவு ரிஸ்கான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, தன்னோட அக்காவை காப்பாத்துறதுக்கு 1% சான்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா நான் அதை ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலையை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. அது எந்த இடம்னா ரஷ்யாவுடைய பார்டர். அந்த இடத்துல இவங்களுக்கு என்ன வேலைனா, இந்த நியூக்ளியர் மெட்டீரியல் இருக்குல்ல, யுரேனியம், அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தோம்னா அதுக்கு லம்பா நிறைய காசு கிடைக்கும். அதுக்காக தான் அந்த ரிஸ்கான வேலையை போய் பாக்குறாங்க. அப்ப அவங்க அப்பா கூட கால் பண்ணி சொல்றாரு, நீ எங்க எப்படி இருந்திருக்க வேண்டிய ஆளு, ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, கிளினிக் பில்ல கட்டுறதுக்கு இதை தவிர வேற வழி இல்ல. உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், ஏன் திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்கீங்க, யார் என்ன சொன்னாலும் என் முடிவுல இருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே அந்த யுரேனியம் தேடுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பட் இப்ப வரைக்குமே யுரேனியமா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அதனால ஹீரோயினோட அக்கா ட்ரீட்மெண்ட்டும் தள்ளி போயிட்டே இருக்கு. இவங்களுக்காக யுரேனியம் காத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா ஹீரோயினோட அக்காவால காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? முன்னாடியே கொஞ்சம் அட்வான்ஸா காசு கேட்கலாமேன்னு சொல்லிட்டு போய் கேட்டா அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. யுரேனியம் கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ எவ்வளவு காசு வேணா வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் தேடுறாங்க. கிடைச்ச பாடு இல்ல. ஹீரோயினுக்கு கூட ஒருத்தவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே தான் தேடிட்டு இருக்காங்க. இப்பயுமே அந்த யுரேனியம் கிடைக்கல. அப்பதான் பக்கத்துல ஒரு காடு இருக்கு. இந்த காட்டுக்குள்ள போய் தேடி பார்க்கலாமான்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே அந்த காடை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கூட இருக்க ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றான், இங்க பாரு, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனா அந்த காட்டுக்குள்ள நம்ம போக கூடாது, அங்கெல்லாம் போறதுக்கு நம்மளுக்கு அனுமதி கிடையாது, அது மட்டும் இல்லாம காட்டு விலங்குகள்லாம் இருக்கும், அங்க போய் நம்ம மாட்டிக்க வேணாம், சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். பட் நம்ம ஹீரோயின் கேட்பாங்களா, கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்னால இதை விட முடியாது, உனக்கு பயமா இருந்தா கன்னை கொடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பையலும் நம்மளுக்கு எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருக்க கன்னை கொடுத்துட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயின் அந்த கன்னோட அப்படியே காட்டுக்குள்ள பொறுமையா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. வெளியே ஏதோ வெறப்பா பேசிட்டு உள்ள வந்துட்டாங்க. ஆனா காட்டுக்கு நடுவுல வந்ததும் அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்குள்ள பயம் வருது. ஏன்னா காட்டுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க, சுத்தி ஏதோ மிருகம்லாம் ஓடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்ப கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா பயம் வரும்ல. அந்த மாதிரிதான் பயந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ தைரியத்தை வர வச்சுட்டு நம்ம அக்காவை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா உள்ள போய் தேடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு பாக்குறாங்க. கிட்ட போய் பார்த்தா அது ஒரு கல்லுதான். ஆனா அது பாக்குறதுக்கு யுரேனியம் மாதிரி இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சரி எதுக்கோ எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்துட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அதுல பார்த்தா சாதாரண கல்லு தானே, பட் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அந்த கல்லுல இருக்கு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. சரி இது என்னவா இருக்கும்னு மத்தவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயினோட அப்பா கால் பண்றாங்க. எடுத்த உடனே நம்ம ஹீரோயின் அலோலாம் சொல்லல, அப்பா நான் ஒரு கல்லை கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா, அது பார்க்கவே சூப்பரா இருக்கு, கண்டிப்பா அதுக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கும், நம்ம அக்காவை கண்டிப்பா காப்பாத்திடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் அந்த பக்கம் அப்பா கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல. அவர் அழுகுறாரு. என்னாச்சுன்னு கேட்டா, அக்காவுக்கு திடீர்னு அதிகமா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, வலியில துடிக்க ஆரம்பிச்சிட்டா, டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து செடேட்டிவ் கொடுக்கணும்னு சொல்றாங்க, எனக்கும் வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அப்பா சொல்றாரா. ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. அப்பா தயவு செய்து அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, அப்படிலாம் என்னால அக்காவை விட்டுற முடியாது, டாக்டர் என்ன சொன்னாலும் நீங்க கன்வின்ஸ் ஆகாதீங்க, இதோ நான் இப்பவே கிளம்பி வரேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. அப்படி ஏஞ்சதுமே அங்க இருக்க லைட் எல்லாம் பிளக்சுவேட் ஆகுது, கால் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுது. சரி நேரா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு சீக்கிரமா போறதுக்காக ஒரு ஹெலிகாப்டர்ல போறாங்க. அப்ப
அப்படியே எதையோ யோசிச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா வெளியே பாக்குறாங்களா, அப்ப வெளியே ஏதோ நவுற மாதிரி இருக்கு. அப்படியே உத்து பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த வானத்துல கூட்டமா பறவைகள் ஒன்னா சேர்ந்து பறக்கும்ல, அந்த மாதிரி பறந்துகிட்டு இருக்கு. பட் இவ்வளவு ஹைட்ல எப்படி இந்த பறவைகள் பறந்துகிட்டு இருக்குன்னு ஹீரோயினுக்கு தெரியல. பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சரி, ஹெலிகாப்டர் கிட்ட போனதும் அந்த பறவைகள் அதோடைய டைரக்ஷனை மாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு பறவை தெரியாம இன்ஜின்குள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகும். ஆனா இங்க பார்த்தா அத்தனை பறவைகள் இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த பறவைகள் டைரக்ஷனை மாத்திரும்னு நினைச்சிட்டு போனாங்களே, பட் அங்க நடக்கிறது என்னன்னா அந்த பறவைகள் கொஞ்சம் கூட நவுறவே இல்ல. அப்படியே இந்த ஹெலிகாப்டரை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. சரி, இவங்களாச்சும் நவுந்து போலாமேன்னு பார்த்தா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அப்படியே அந்த பறவைகள் எல்லாமே இந்த ஹெலிகாப்டரை கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆன அடுத்த நிமிஷமே ஃபுல் ஹெலிகாப்டரோட பவரும் ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப அப்படியே மேல இருந்து கீழே விட ஆரம்பிக்கிறாங்க. பைலட்டும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. பட் அவரால் ஹெலிகாப்டரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஹீரோயின் கஷ்டப்பட்டு போய் உட்கார்ந்து சீட் பெல்ட் போட்டு டைட்டா புடிச்சுக்கிறாங்க. கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு தன்னோட அக்காவை தான் நினைச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்து கிராஷ் ஆயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பொறுமையா நம்ம ஹீரோயின் கண்ணை திறக்கிறாங்க. மூக்குல இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. நல்ல வேளை அந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்ததுமே வெடிக்கல. அதனால நம்ம ஹீரோயின் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. பட் இந்த ஹெலிகாப்டர்ல 2 பைலட் இருந்திருப்பாரு. அதுல ஒரு கோ பைலட் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. இந்த பக்கம் திரும்பி மெயின் பைலட்டை பார்த்தா அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. சரி, அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சீட் பெல்ட் எல்லாம் கழட்டிட்டு கிட்ட போய் பாக்குறாங்க. அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. பட் அவருக்கு செம்மையா அடிபட்டிருக்கு. ரேடியோ மூலியமா ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா கீழே விழுந்ததுல அந்த ரேடியோவும் உடைஞ்சு போயிடுச்சு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரத்தம் வெளியே வராம இருக்க ஒரு துணியை அழுத்தி புடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஹெல்ப் பண்ணுங்க, யாராச்சும் இருக்கீங்களான்னு கத்துறாங்க. பட் அங்க ஒருத்தர் கூட இல்ல. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுனா இவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு தெரியணும். அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, நெருப்பு மூட்டலாமேன்னு சொல்லிட்டு கையில கிடைக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்து நெருப்பு பத்த வைக்கிறாங்க. கண்ணு தெரியாதவனுக்கு மட்டும்தான் இந்த நெருப்பு தெரியாது. மத்தபடி யார் எங்க இருந்தாலுமே இந்த நெருப்பை பார்க்க முடியும். சோ இந்த நெருப்பை பார்த்துட்டு வந்து கண்டிப்பா நம்மளுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி வெயிட் பண்ணி காலையில விடிஞ்சே போயிடுச்சு. இப்ப வரைக்கும் யாருமே வரல. பைலட் எப்படி இருக்காருன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த பைலட் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. ஹீரோயின் பயந்து அடிச்சுட்டு வெளியே ஓடி வராங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம ஹீரோயின் மட்டும்தான் இப்ப தனியா தொலைஞ்சு போயிருக்காங்க. அப்புறம் எப்படி இருக்கும், செமையா பதட்டப்படுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே காம் டவுன் ஆயிட்டு திரும்ப ஹெலிகாப்டருக்குள்ள வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எந்திரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே இந்த ஹெலிகாப்டர்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. அப்படி தேடும் போது அங்க ஒரு கன்னு கிடைக்குது. இவங்களோட சேஃப்டிக்கு அந்த கன்னு எடுத்து வச்சுக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெலிகாப்டர்ல இருந்து எல்லா பொருளுமே எடுத்தாச்சு. அடுத்து இவங்க எங்க போகலாம்னு சொல்லிட்டு மேப்ல பாக்குறாங்க. இப்ப இவங்க இருக்கிற டைரக்ஷன்ல இருந்து சவுத்துக்கு போறதுக்கு 60 கிலோமீட்டர் இருக்கு. அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்க ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் கூட ஆகல, ஏதோ ஒரு ரேடியோ சவுண்ட் கேக்குது. சரி, நம்மளுக்கு தான் ஏதோ காதுல கோளாறு ஆயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் சவுண்ட் கேக்குது. இந்த வாட்டி அவங்களுக்கு ரொம்பவே தெளிவா கேட்டுருச்சு. அது அந்த ஹெலிகாப்டருக்குள்ள இருந்து தான் வருது. ஓடுறாங்க பாருங்க. போயிட்டு ரேடியோ வேலை செய்து போல இருக்குன்ட்டு பார்த்தா அது எப்படி உடஞ்சிருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்கு. எந்த ஒரு சவுண்டும் வரல. அப்புறம் எங்க இருந்து அந்த சவுண்ட் வருதுன்னு பார்த்தா பைலட் கிட்ட ஒரு வாக்கி டாக்கி இருக்கு. அதுல இருந்துதான் சவுண்ட் வந்திருக்கு. டக்குன்னு அந்த வாக்கி டாக்கி எடுத்து பேசுறாங்க. ஆப்போசிட்ல இருந்து யாரோ ஒருத்தங்க பேசுற சவுண்ட் கேக்குது. பட் டக்குன்னு கட் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா பேட்டரி இல்ல போல இருக்கு. உடனே ஹெலிகாப்டர்ல இருக்க மேனுவலை பார்த்து அந்த ஹெலிகாப்டரோட பேட்டரியை கண்டுபிடிச்சு அது மூலியமா அந்த வாக்கி டாக்கிக்கு சார்ஜ் போடுறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணக்கு அப்புறமேட்டு திரும்ப ஆன் பண்ணி பாக்குறாங்க. இவங்க நல்ல நேரமா என்னன்னு தெரியல, அந்த வாக்கி டாக்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. ஒரு சேனலா மாத்தி மாத்தி கேக்குறாங்க. யாருக்காச்சும் நான் பேசுறது கேக்குதா, நான் இங்க மாட்டிக்கிட்டேன், யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு எல்லா சேனல்லயும் கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப சடனா பார்த்தா யாரோ பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்பாடா, ஹெல்ப் கிடைச்சிருச்சுடான்ற சந்தோஷத்துல நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்களா, என்னோட லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டீங்களா, ப்ளீஸ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஆப்போசிட்ல ஒருத்தவர் பேசுறாரு. அவரோட பேரு ஜான். அவரு என்ன சொல்றாரு, எது ஹெல்ப்பா, எனக்கே இங்க உதவி தேவைப்படுற நிலைமையில தான் இருக்கேன். பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு, கூட இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க, நான் மட்டும்தான் இப்ப உயிரோட இருக்கேன், நான் இப்ப எங்க இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரா. நாசமா போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தலையில அடிச்சுக்கிறாங்க. சரி, கீழே விழுறதுக்கு முன்னாடி என்ன பார்த்த, ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே அந்த ஜான்ன்ற பையன் என்ன சொல்றான், நான் பார்த்தேன், நிறைய மரங்களா இருந்துச்சு, அப்புறம் ஒரு ஏரி கூட இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றானா. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க கிட்டதான் மேப் இருக்குல்ல, அதுல பாக்குறாங்க. பக்கத்துல ஏதோ ஒரு ஏரி இருக்கு, ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஆனா அது நார்த்ல இருக்கு. ஆக்சுவலா முன்னாடி இவங்க எங்க போறதுக்காக கிளம்பி இருப்பாங்க, 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சவுத்துக்கு போலான்னு. பட் இந்த பையன் அப்படியே ஆப்போசிட்ல நார்த்ல இருக்கான். இருந்தாலும் 60 கிலோமீட்டரை விட 30 கிலோமீட்டர் கம்மியா இவங்களுக்கு தோணுது. இந்த ஜான் பையன் இருக்கிற நார்த்துக்கே போகலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏன் இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, அந்த ஜான் பைய கிட்ட ஒரு ரேடியோ இருக்கு. ஆனா அந்த ரேடியோ மரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பயலுக்கு விழுந்ததுல கால்ல அடிபட்டு
அடிபட்டிருக்கு. சோ மரத்துல ஏறி அந்த ரேடியோவை எடுக்க முடியாது. ஒருவேளை இப்ப ஹீரோயின் அங்க போனாங்கன்னா அந்த ரேடியோவை எடுத்து அது மூலியமா யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்டு ஈஸியா அவங்களோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் போட்டுதான் இவங்க நார்த்துக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பட் இதை தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஜான் பையன் என்ன சொல்றாரு, இல்ல இந்த பக்கம் வர்றது ரொம்பவே டேஞ்சரஸ், நீங்க பிளான் பண்ண மாதிரியே சவுத்துக்கே போங்க அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கக்கூடிய ஆளா அவங்க, இல்ல எனக்கு சவுத்துக்கு போற ஐடியா இல்ல, ஏன்னா 60 கிலோமீட்டரை தாண்டறதுக்கு 3 நாள் ஆகும். பட் எனக்கு அவ்வளோ டைம் இல்ல, சீக்கிரமா நான் வீட்டுக்கு போய் ஆகணும், உன்கிட்ட வர்றதுதான் நல்லதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு நார்த்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில எதுக்கு அமைதியா போகணும்னு சொல்லிட்டு இந்த ஜான் பேச்சு கொடுத்துக்கிட்டே வராரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு அந்த பயலுக்கு தெரிய வருதா. உடனே அந்த பையன் கரெக்டா கேக்குறான், நீங்க யுரேனியம் தேடி தானே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஹீரோயினுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுது, எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எல்லாம் சும்மா ஒரு கெஸ் தான் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றானா. கெஸ்ஸா இருந்தாலும் எப்படி அந்த பையன் கரெக்டா யுரேனியம்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட போறாங்க. உடனே இந்த பையன் கேக்குறான், யுரேனியம் எடுத்தா கண்டிப்பா அதிகமான அமௌண்ட் வரும், அவ்வளோ காசு எதுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறானா. உடனே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அக்கா ஞாபகம் வந்துருது. அக்காவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவ இறந்துகிட்டு இருக்கா, அவளுக்காக தான் எனக்கு இந்த காசு தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையுமே சொல்லி ஃபீல் பண்றாங்க. அப்ப அந்த ஜான் என்ன சொல்றாரு, கவலைப்படாதீங்க, எப்பயுமே லட்சத்துல ஒரு சான்ஸ் இருக்கும், அப்படி ஒரு சான்ஸ் இருந்தா அதை நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணியே ஆகணும், உங்களால கண்டிப்பா உங்க அக்காவை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றாரு. இது நம்ம ஹீரோயினுக்கு நல்ல பூஸ்டப்பா இருக்கு. திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் பார்த்தா வழியில ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இதுக்கு மேல அவங்களால முன்னோக்கி நடந்து போக முடியாது, அந்த வாட்டர் ஃபால்ஸை சுத்தி தான் போகணும். சரின்னு சொல்லிட்டு சுத்தி போகிறதுக்காக அந்த இடத்த விட்டு போறாங்களா. அப்ப அங்க இருக்க கல்ல காமிக்கிறாங்க பாருங்க, அது எல்லாமே லைட்டா நவுறுது. ஹீரோயின் அதை கவனிக்கல, கஷ்டப்பட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நைட் ஆயிடுது. சரி நைட்டு நம்ம நடக்க வேணாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு குச்சியெல்லாம் வச்சு நெருப்பு மூட்டிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே மழை வந்துருது. நெருப்புல நல்லா கதகதன்னு தூங்கலான்னு பார்த்தாங்க, இப்ப அதுவும் போச்சு. நெருப்பு இல்லாம தூக்கமும் வரல. உடனே அவங்க கிட்ட இருக்க அந்த கல்லை எடுத்து பாக்குறாங்க. அப்போ அந்த கல்லு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆக்சுவலா இவங்க அந்த கல்லை ஸ்டார்டிங்ல எடுத்திருப்பாங்கல்ல, அப்படி எடுக்கும் போது இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அதுல பதிஞ்சிருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்க கிளவுஸை எடுத்துட்டு அந்த கல்லை தொடுறாங்க. இவங்க தொடுற எல்லா இடத்துலயுமே அது ரியாக்ட் ஆகுது. அவ்வளவுதான், லைட்டா பயமாயிடுது. அப்படியே பக்கத்துல தள்ளி வச்சுட்டு தூங்குறாங்க. காலையில விடிஞ்சதும் திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போற வழியில ஃபுல்லா பனி, செம்மையா குளிர் வேற, சாப்பிடாம உடம்புல சுத்தமா எனர்ஜி இல்ல. இந்த ஜான் பையன் வேற சும்மா இல்லாம எதையாச்சும் பேசிக்கிட்டே இருக்கான். நம்மளால தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி கடினமான சுச்சுவேஷன்ல நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நானே இமேஜின் பண்ணிப்பேன். ஏதாவது நல்லா சூடான இடத்துல இருக்கிற மாதிரி, அந்த இடத்துல உட்காந்துட்டு காஃபி குடிச்சுக்கிட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்க மாதிரி நானே இமேஜின் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கானா. இதை கேட்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். அவங்களே குளிர்ல நடந்துகிட்டு இருக்காங்க, இப்ப வந்து காஃபி நல்ல சூடான இடம் அப்படின்னு பேசினா அவங்களுக்கு காண்டாகுமா இல்லையா? நடக்க முடியாம வேற கீழே விழுந்துடுறாங்க. கடுப்புல கத்திடுறாங்க, ஏப்பா உன் வாக்கி டாக்கில இருக்க பேட்டரி குறையவே குறையாதா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாங்க. அவ்வளவுதான், அந்த ஜான் பயலுக்கு நோஸ் கட் ஆயிடுது. அப்படியே அமைதி ஆயிடுறான். இவங்களும் நடக்கிறாங்க நடந்துகினே இருக்காங்க. அப்படியே போயிட்டே இருக்கும் போது முன்னாடி ஒரு பெரிய மலை, அதை ஏறினாதான் அந்த பக்கம் கடந்து போக முடியும். அந்த மலையால கூட இவங்களை நிறுத்த முடியல. வேக வேகமா அந்த மலையில ஏற ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாம ஏற ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் பொறுமையா ஏறிக்கிட்டே இருக்காங்களா. அப்ப பாதியிலே வழுக்கி கீழே விழுந்துடுறாங்க. இந்த மலைய சுத்தியும் போக முடியாது, இப்படி ஏறி போறதுதான் ஒரே வழி, என்ன பண்றதுன்னே தெரியல. ஜான் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான், நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம், பேசாம நீ திரும்ப போயிடு அப்படின்னு சொன்னா ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே 2 நாள் ஆயிடுச்சு, இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னால திரும்ப போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு, நீ முயற்சி பண்ண, ஆனா உன்னால முடியல, என்ன பண்றது, நீ திரும்பி போய் தான் ஆகணும், கண்டிப்பா நீ பத்திரமா திரும்ப போயிடுவ, கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அந்த ஜான் சொல்றாரா. ஆனா என் அக்காவால நல்லபடியா இருக்க முடியாதே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு ஜான் என்ன சொல்றாரு, உன்னால எல்லாரையும் காப்பாத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரா. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. சும்மா எல்லாரும் மாதிரியும் நீயும் தேவையில்லாம அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காத, முடிஞ்சா மோட்டிவேட் பண்ணு, உன்னால முடியும், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது அப்படின்ற மாதிரி தைரியம் கொடு, இல்லனா சைலண்டா இரு. ஆஃப்டர் ஆல் ஒரு செவுரு, இந்த மலை என் அக்காவை பார்க்க விடாம தடுக்க முடியாது. முடிஞ்சா நீ முன்னாடி சொன்னல, லட்சத்துல 1% சான்ஸ் இருந்தாலும் நீ ட்ரை பண்ணுன்னு சொன்னல, அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லு, இல்லனா கம்முன்னு இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. உடனே அந்த ஜான் வந்து ஓகேமா, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே நம்ம ஹீரோயின் மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய மலைய எந்த ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் கூட இல்ல, கயிறு இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஏற ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ மேல வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஆனா அந்த தூரம் இவங்களுக்கு எட்டல, கால் வைக்கிறதுக்கு கேப்பே இல்ல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜான் கிட்ட கேக்குறாங்க. உடனே அவன் என்ன பண்றான்,
சொல்றான், அவ்வளவுதான் போச்சு, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வியர்டான ஒரு விஷயத்த சொல்றான். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கல்ல நீயும் ஒருத்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறான். ஹீரோயின் கேக்குறாங்க, ஹே இப்ப என்ன சொன்ன, நீ திரும்ப சொல்லு, எதுக்கு அந்த மாதிரி சொன்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பட் ஜான் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. சரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மலையை ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறாங்க. ஒரு கத்தி இருக்கு, அத கல்லுல குத்தி அது மூலியமா ஏற முடியுதான் ட்ரை பண்றாங்க. பட் ஏறினதுமே அந்த கத்தி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. ஹீரோயினுக்கு இப்ப ஏதாச்சும் ஒண்ணு வேணும், இருந்தாதான் அவங்களால மேல போக முடியும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் அவங்க கிட்ட இருக்க அந்த கல்லு ஞாபகம் வருது. இவங்க தொடும் போது அது ரியாக்ட் ஆச்சுல, சோ அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பாக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்து அப்படியே இழுக்கிறாங்க. இவங்க எப்படி இழுக்கிறாங்களோ அந்த டைரக்ஷனுக்கு அப்படியே கிளே மாதிரி வருது. சோ அப்படியே அதை இழுத்து ஷார்ப்பான ஒரு கத்தி மாதிரி ஆக்கிட்டு இப்ப அதை வச்சு மலையில குத்துறாங்க. நல்லா ஸ்ட்ராங்கா குத்திட்டு இதுவும் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு காலை வச்சு ஏறுறாங்க. நல்ல வேலை ஸ்ட்ராங்கா இருக்கும் போல இருக்கு. அந்த கல்லு மூலியமாவே மேல ஏறி வந்துடுறாங்க. அப்ப அவ்வளவுதானா, அந்த கல்லை அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்களேன்னு பார்த்தா அங்கதான் நம்ம ஹீரோயின் உஷார். முன்னாடியே அந்த கல்லை ஒரு கயிறு வச்சு கட்டியிருப்பாங்க போல இருக்கு. இவங்க மேல வந்ததும் அந்த கயிறை வச்சு கல்லை மேல இழுத்துக்கிறாங்க. ஒரு வழியா மேல ஏறி வந்துட்டாங்களா, இப்ப எப்படி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே மேல வானத்தை பாருங்களேன். இவங்க ஆக்சிடென்ட் ஆனதுக்கு எது காரணமா இருந்துச்சு, பறவைகளோட கூட்டம் தானே. அதே பறவைகள் கூட்டம் திரும்ப பறந்து போகுது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஏதோ லைட் எரியற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பைனாகுலர் வச்சு பார்த்தா அது ஒரு மிலிட்டரி பேஸ் மாதிரி இருக்கு. சரி இப்போதைக்கு அங்க போயிட்டு கொஞ்சம் சேஃபா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த பேஸை நோக்கி போக போறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, இவங்க இந்த இடத்துலதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் கிராஸ் பண்ணாங்கன்னா தெரியணும்ல, அதுக்காக சுத்தி இருக்க காஞ்ச செடி எல்லாத்தையுமே எடுத்து கொளுத்தி விடுறாங்க. அதுல இருந்து எக்கச்சக்கமான புகை உண்டாகிட்டு இருக்கு. அதே சமயம் குட்டி குட்டி கல் எல்லாத்தையுமே பொறுக்கி இந்த பக்கம் நான் போறேன் அப்படின்ற மாதிரி ஆரோ மார்க்கையும் போட்டு வச்சுட்டு போறாங்க. போற வழியில ஏகப்பட்ட கல்லா இருக்கு, நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சமயம் டக்குன்னு அந்த ஜான் பேசுறான். இவ்வளவு நேரமா சைலண்டா இருந்தான், எதுக்குன்னு தெரியல. அட பாவி டேய், இவ்வளவு நேரம் பேசாம எங்கடா போன, சரி அதை விடு, முன்னாடியே ஒரு பேஸ் பார்த்தேன், அந்த பேஸுக்கு தான் நான் போக போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்களா. உடனே அந்த ஜான்ல சூப்பர், ஆடு எப்படி அதுவா போயிட்டு தலைய வெட்டுன்னு குனியுமோ அதே மாதிரி நீயும் பண்ற. நீ இப்ப இருக்கிறது எந்த ஏரியா தெரியுமா, ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஏரியா. உன்னை பார்த்ததும் இன்னும் ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க, உடனே சுட்டுருவாங்க அப்படின்னு சொல்றானா. அதை கேட்டதும் ஹீரோயினுக்கு வேற பயமாயிடுது. ஐயோ என்னமோ சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது அங்க நிறைய கல் இருந்துச்சுல, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான், அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போய் கீழே விழுறாங்க. கால்ல பயங்கரமா அடிபட்டுருது. இந்த ஜான் பைய வேற நிலைமை தெரியாம, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, ரஷ்யாக்காரன் உன்னை பார்த்தானா, வாமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, சரி சரி வா, நான் சாப்பாடு வச்சிருக்கேன், சாப்பாடு சாப்பிடு, தண்ணி குடி, எல்லாம் எடுத்து கொடுப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. வாக்கி டாக்கி ஆஃப் பண்ணிடுறாங்க. பக்கத்துல ஏதோ ரேடியோ சவுண்ட் கேக்குது. திரும்ப பார்த்தா தூரத்துல ஒரு சோல்ஜர் நடந்து போயிட்டு இருக்கான். அவ்வளவுதான், ஆல்ரெடி இந்த ஜான் பையன் வேற பயமுறுத்தி விட்டானா, இந்த சோல்ஜர் கிட்ட மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கால்ல கட்ட கட்டிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல எப்படி அவங்களால மிலிட்டரி பேஸுக்கு போக முடியும், வேற டைரக்ஷன்ல அப்படியே நடக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு கிராமம் மாதிரி இருக்கு. சரி அவங்க கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்கலாமேன்ட்டு போனா ஒருத்தர் கூட இல்ல, கைவிடப்பட்ட இடம் போல இருக்கு. அங்க சாப்பிடுறதுக்காச்சும் ஏதாவது இருக்குமான்னு பாக்குறாங்க, ஒண்ணு கூட இல்ல, எல்லாமே காலியா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நெருப்பு மூட்டிட்டு உட்காடுறாங்க. ஏதோ சாப்பிட கிடைச்சிருக்கும் போல இருக்குங்க, அதையாச்சும் சூடு பண்ணி சாப்பிடலாமே சொல்லிட்டு லைட்டா தான் வாயில வைக்கிறாங்க. ஆனா அது கெட்டு போய் பல மாசம் ஆயிருக்கும் போல இருக்கு, வாயிலே வைக்க முடியல. அப்படியே துப்பிட்டு இவங்க அக்கா கூட இருந்த போட்டோவை பார்த்துட்டே படுத்துடுறாங்க. கனவுல இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அக்கா கிட்ட பேசிருப்பாங்கல்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே கனவுல வருது. அப்ப யாரோ பேசுற சவுண்ட கேட்டு ஏஞ்சிடுறாங்க. பார்த்தா அந்த சோல்ஜர் இங்க வந்துட்டான் போல இருக்கு. ஹீரோயின் பார்த்ததும் டக்குன்னு கதவை மூடிட்டு சேரை முட்டு கொடுத்து வச்சுட்டு பயத்துல உட்காந்துக்கிறாங்க. ஆனா அந்த பையன் பாக்கல போல இருக்கு, ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்துல வந்து பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் பயத்துல என்ன பண்றாங்க, இவங்க கன் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதை சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டைய வச்சு பொறுமையா அவங்களோட பேக் எடுத்து உள்ள இருக்க கன் எடுக்கிறாங்க. லோட் பண்ணலாமேன்னு பார்த்தா கன்னு கீழே விழுந்துருது. அவ்வளவுதான், அந்த சவுண்ட் கேட்டுட்டு இவங்க உள்ள இருக்கிறத அந்த பையன் பாத்துறான். ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் பயத்துல அந்த கன்னை லோட் பண்ணிடுறாங்க. பார்த்தா அந்த பையன் வேற வழியா உள்ள வந்துட்டான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னாடி போ பின்னாடி போன்னு கத்துறாங்க. பட் அந்த பையன் அதை விட பெரிய கன்னா வச்சிருக்கானா, அதை பார்த்துட்டு ஹீரோயின் பயத்துல சுட்டுறாங்க. அந்த பையன் கால்ல அடிபட்டுருது. இவான் இவான் அப்படின்னு கத்துறான். யார் அந்த இவான்னு கேட்டா எதுவுமே சொல்லல. அவன் போட்டிருக்க பேக கழட்ட சொல்லி பாக்குறாங்க. உள்ள கேமரா, சிகரெட் இது எல்லாமே இருக்கு. அது கூடவே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு. என்னன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கல் இருக்குல்ல, அதே மாதிரி கல் இந்த பையன் கிட்டயும் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கல்ல நீயும் ஒருத்தவன் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேக்குது. இது எங்க கேட்டிருப்போம் ஞாபகம் இருக்கா, நம்ம ஹீரோயின் மலை ஏறும் போது அந்த ஜான் பைய சொல்லிருப்பானே, அதே மாதிரி கேக்குது. என்னடா அதுன்னு பார்த்தா இந்த பையகிட்டயுமே ஒரு வாக்கி டாக்கி இருக்கு. அதுல இவான் அப்படின்னு ஒருத்தவன் இந்த சோல்ஜர் கிட்ட பேசிட்டு இருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் கிட்ட சொன்ன டைலாகே அப்படியே இந்த இவானும் அந்த
அந்த வாக்கி டாக்கி மூலியமா சொல்றான். சோ இது மூலியமா ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இவங்க 2 பேர்கிட்ட பேசுறது ஒரே ஆள். ஹீரோயின் கிட்ட ஜான்ன்ற பேர்ல பேசுறான், இந்த சோல்ஜர் கிட்ட இவான் அப்படின்ற பேர்ல பேசுறான். ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு, யார்ரா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. என்னம்மா உன் அக்காவை பாக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேக்குறானா. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு அந்த வாக்கி டாக்கிய தூக்கி போட்டுறாங்க. இந்த சோல்ஜர் ஒரு ரஷ்யன் சோல்ஜர் போல இருக்கு. ஹீரோயின் பேசுறது ஒண்ணுமே புரியல. அவன் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இப்ப நான் உன்னை பேஸு கூட்டு போறேன், நான் தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்ற மாதிரி பேஸ்ல இருக்கவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜரை அங்க இருந்து கூட்டு போறாங்க. அப்படி போகும்போது இவங்க அக்கா கூட இருந்த போட்டோ வச்சிருப்பாங்கல்ல, அதை அங்கேயே தெரியாம விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் பேசினது அந்த பயலுக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு கூட தெரியல. அப்படியே கை தாங்களா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. காலில் அடிபட்டதுனால அந்த பயலால ஒழுங்கா நடக்கவே முடியல. இருந்தாலும் ஹீரோயின் விடலையே, அப்படியே பொறுமையா கூட்டு போயிட்டே இருக்காங்க. போகும்போது வழியில என்ன பண்றாங்க, இந்த பயக்கிட்ட ஒரு கல் இருந்துச்சுல, அந்த கல்லை தூக்கி போட்டுறாங்க. போற வழியில ஃபுல்லா பனி, நடக்கிறதுக்கே செம கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் நார்த்ல இருக்க ஏரி கிட்ட தானே போகணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப அவங்க அந்த ஏரி மேலதான் நடந்துட்டு இருக்காங்க. பனியில தண்ணி ஃபுல்லா உறைஞ்சிருச்சு போல இருக்கு. அந்த ஏரி மேலதான் நடந்து போயிட்டு இருக்காங்க. நடக்க நடக்க லைட்டா உடையிற சவுண்ட் வேற கேக்குது. அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்க. முன்னாடி நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி பின்னாடி அந்த ரஷ்யன் சோல்ஜர் வந்துட்டு இருக்கான். அப்படியே போயிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்துட்டு இருந்தா அந்த சோல்ஜர் பையன் உடஞ்சி கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோயின் அதை பாக்கல. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு, சோல்ஜர் வந்துட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணோம். அட பாவி, எங்கடா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்காங்களா. அப்படி ஓடுறதுல இவங்களும் உடச்சிக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. நல்ல வேலை பாதி தான் உள்ள போயிருப்பாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு மேல ஏறி வந்துடுறாங்க. ஆல்ரெடி செம குளிரு, இதுல தண்ணி வேற மேல பட்டுருச்சு. எப்படி இருக்கும், அவ்வளவுதான், நடக்க முடியாம அப்படியே நடுங்கிக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்காங்க. எப்படியோ அந்த ஏரியை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு கொஞ்சம் முன்னாடி போறாங்களா, அப்ப அந்த இடத்துல ஒரு சிகரெட் துண்டு இருக்கு. அப்ப விழுது பாருங்க அவங்களுக்கு ஒரு இடி. என்னன்னா, ஆக்சுவலா இவங்க இந்த ஏரியில நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சோல்ஜர் பையன் தான் சிகரெட் புடிச்சிருப்பான். இப்ப அந்த சிகரெட் இங்க இருக்குன்னா என்ன அர்த்தம், இவ்வளவு நேரமா இவங்க தப்பான டைரக்ஷன்ல நடந்து வந்திருக்காங்க. எப்படி போனாங்களோ அதே வழியில திரும்ப நடந்து வந்திருக்காங்க. அவ்வளவுதான், இப்ப எப்படி இருக்கும், எப்பா இதுக்கு மேல முடியாதுடான்னு சொல்லிட்டு ஈரமா இருக்க சட்டை எல்லாத்தையுமே கழட்டி போட்டுட்டு அப்படியே போத்திக்கிட்டு படுத்துடுறாங்க பாருங்க. அப்போ அங்க ஒரு ஹெலிகாப்டர் போற சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டு இவங்க ஏஞ்சிடுறாங்க. பின்னாடியே போறாங்க பாருங்க. ஆனா இவங்களுக்கு கூப்பிடுறதுக்கு கூட தெம்பு இல்ல. வாயை திறந்தாலும் வெறும் காத்துதான் வருதே தவிர சவுண்ட் வர மாட்டேங்குது. அவ்வளவுதான், அதுக்குள்ள அந்த ஹெலிகாப்டர் அங்க இருந்து போயிடுது. சுத்தம், இதுக்கு மேல நம்மளால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த காட்டுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் அக்காவோட குரல் கேக்குது. இவங்க அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி போறாங்க. அப்படியே போனவங்க தடுமாறி ஒரு குகைக்குள்ள மயங்கி விழுந்துடுறாங்க. அது என்ன குகைன்னு தெரியுதா? ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல, அதே குகை தான். அந்த குகைக்குள்ள சின்னதா ஒரு ஹாட் ஸ்பிரிங் இருக்கு. அதாவது கொஞ்சம் சூடான தண்ணியா இருக்கும். இவ்வளவு நேரம் குளிர்ல இருந்தவங்க அந்த சூடான தண்ணியில பட்டதும் அவங்க பாடி கொஞ்சம் நார்மல் ஆயிடுது. ஆனா இன்னுமே மயக்கத்துலதான் இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து பக்கத்துல கேமராவை கொண்டு போறாங்க பாருங்க. பார்த்தா அங்க ஒரு டெட் பாடி இருக்கு. ரொம்பவே டீகம்போஸ் ஆகிருக்கு. அந்த டெட் பாடியோட கையில ஒரு நேம் டேக் போட்டிருக்கு. அந்த டேக்ல என்ன பேர் இருக்கு தெரியுமா? ஜான் அப்படின்ற பேர் எழுதிருக்கு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருந்தது இந்த ஜான் தான். பட் அவரே இங்க இறந்து போய் கிடக்குறாரு. அண்ட் அந்த பாடியில ஃபுல்லா குட்டி குட்டி கல்லா முளைச்சிருக்கு. அதாவது நம்ம ஹீரோயின் கிட்ட கல் இருந்துச்சுல, அதே மாதிரி கல்லு. இப்ப அப்படியே அந்த தண்ணிக்கு அடியில கேமராவை கொண்டு போறாங்க. அடியில இருந்து அதே மாதிரி நிறைய குட்டி குட்டி கல்லா மேல வருது. அது எல்லாமே ஹீரோயினோட உடம்புல ஒட்டிக்குது. ஒட்டினதுமே நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஏஞ்சிடுறாங்க. இப்ப அப்படியே கம்ப்ளீட்டா வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லாவே அந்த கல்லு தான் இருக்கு. இது என்ன இடமா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப அந்த இடத்துல திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. நீயும் மத்தவங்கள மாதிரி ஆயிடுவேன்னு நினைச்சேன், பட் வந்துட்ட அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. சுத்தி இருக்க கல் எல்லாமே அப்படியே பறந்து நம்ம ஹீரோயினை சுத்த ஆரம்பிக்குது. நீ தானே, உன்னாலதான் என்னோட ஹெலிகாப்டர் கிராஷ் ஆச்சு, அது ஆக்சிடென்ட் கிடையாது, நீ தான் இப்படி பண்ண வச்ச, சொல்லு எதுக்காக என்ன இங்க வர வச்ச அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது, நீ இங்க வந்ததுக்கு காரணம் நீ எடுத்த முடிவு தான். நீ எப்ப அந்த கல்லை எடுக்கணும்னு முடிவு பண்ணியோ அப்பவே எல்லாமே முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சுத்தி கல்லு பறந்துட்டு இருந்துச்சுல, அது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு உருவமா மாறிக்கிட்டு இருக்கு. அப்படியே உருவான பாடி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுது. நானும் ஒன்ன மாதிரிதான் ஒரு சர்வைவர். எனக்கு சாய்ஸ் கொடுத்தாங்க. ஒண்ணு நான் அங்கேயே செத்துறணும், அப்படி இல்லைன்னா இவங்க கூட ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சாவறதுல விருப்பம் இல்ல, அதனால நான் அவங்க சொன்ன 2வது ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரிதான் நான் 65 வருஷமா உயிரோட இருக்கேன். இதே ஆஃபர் உனக்கும் இருக்கு, நீயும் என்ன மாதிரி உயிரோட இருக்க முடியும், என்ன மாதிரியே நீயும் மாறுறியா அப்படின்ற மாதிரி கேக்குது. உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல வேணாம், எனக்கு இதுல எல்லாம் ஆசை கிடையாது, நான் திரும்ப என்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அதுக்கு அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது, அது முடியாதே, ஏன்னா நீ ஆல்ரெடி வீட்டுல தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. திரும்ப பார்த்தா அந்த
அந்த கல் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து ஆர்டிபிஷியலா நம்ம ஹீரோயினோட வீட்டையே உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் பொறுமையா அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வாய்ஸ் நம்ம ஹீரோயினை மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து இல்ல உன்னால என்ன கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்களா. அப்போ அந்த வாய்ஸ் சொல்லுது, உன்னுடைய கனவுகள் எல்லாமே உண்மையாகும். நீ ஓகே சொன்னா மட்டும் போதும், பழையபடி உன் வாழ்க்கை மாறிடும். நீ முன்னாடி எப்படி சந்தோஷமா இருந்தியோ அந்த மாதிரி நீ மாறிடுவ அப்படின்ற மாதிரி சொல்லுது. நம்ம ஹீரோயின் அப்படியே ஜன்னல் வழியா வெளியே பாக்குறாங்க. ஹீரோயினோட அக்கா நின்னுகிட்டு இருக்காங்க. அப்படியே கண்ணீரோட போயிட்டு தன்னோட அக்காவை ஹீரோயின் தொடுறாங்க. சடனா அக்கா மறைஞ்சு போயிடுறாங்க. ஹீரோயின் சோஃபால இருந்து கண் முழிக்கிறாங்க. இப்ப பார்த்தா அந்த வீடு கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. பழையபடி இவங்களோட வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. அக்கா கூட நல்லபடியா இருக்காங்க. அவ்வளவுதான். நல்லா இருக்கிற அக்காவை பார்த்ததும் ஹீரோயின் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பட் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது இது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே பொய் தான். அந்த கல்லு தான் அதை உருவாக்கி இருக்கு. சோ இந்த பொய்யான வாழ்க்கை நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கல. லாஸ்டா ஒரே ஒரு வாட்டி நான் உன்னை பார்த்தாலும் அதை உண்மையா பார்க்கணும். நான் ரெடி ஆயிட்டேன், உன்னை விட்டு கொடுக்கறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. ஆக்சுவலா என்னன்னா நம்ம ஹீரோயினோட அக்கா அவங்கள விட்டு பிரிய போறாங்க அப்படின்றத ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் ஏதாச்சும் பண்ணி அக்காவை காப்பாத்திட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலை பார்த்து இருந்திருப்பாங்க. பட் இப்போ அவங்களுக்கு கடைசியா புரிஞ்சிருச்சு, பொறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அக்காவை காப்பாற்ற முடியாது, அவங்கள விட்டுறலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்ப வாக்கி டாக்கில அந்த உருவம் பேசுது, ஏன் போற, உனக்கு வேண்டிய வாழ்க்கை எல்லாமே இங்க தானே இருக்கு, திரும்ப ஏன் அந்த வலி நிறைஞ்ச வாழ்க்கைக்கு போகணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குதா. ஹீரோயின் கோவம் ஆயிடுறாங்க. உன்னோட சுயநலத்துக்காக ஒன்னும் தெரியாத மக்களை யூஸ் பண்ணிக்கிறல்ல, அவ்வளவுதான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சாகிற நேரத்துல என் அக்கா கூட இருக்காம நான் தனியா வந்துட்டேன். இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. பயங்கரமா பனி பொழிஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி வெளியே வராங்களா. அதுக்கப்புறமேட்டு ஏகப்பட்ட பிளாஷஸா வருது. இவங்க அந்த இடத்துல படுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹெலிகாப்டர் வருதுல, அந்த ஹெலிகாப்டரை இந்த வாட்டி மிஸ் பண்ணாம பிளார் வச்சு அடிச்சு சிக்னல் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். ஹெலிகாப்டர்ல போனவங்க ஹீரோயினை பார்த்துட்டு காப்பாத்திடுறாங்க. அடுத்து ஹீரோயின் கண்முழிக்கிறாங்க. இப்ப வேற ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பாங்கல்ல, அவருடைய வீடு தான். 2 நாளா ஹீரோயின் மயக்கத்துல இருந்திருக்காங்க போல இருக்கு. எஞ்சதுமே வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டு போய் விடுறாங்க. அங்க நம்ம ஹீரோயினோட அக்கா இருக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு ஹாஸ்பிட்டல்ல எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க போல இருக்கு. 2 பேருமே பயங்கர எமோஷனலா பேசிக்கிறாங்க. ஒரு பக்கம் அப்பா வர அழுதுட்டு இருக்காரு, உங்க அம்மா இறந்தப்ப கூட இந்த அளவுக்கு எனக்கு வலிக்கலாமா, ஆனா இதை என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு 3 பேரும் கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சீனை லாஸ்டா காமிச்சு அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, அப்படியே கதையை பாதிலேயே முடிச்ச மாதிரி தானே இருக்கு. அப்படிதான் முடிச்சிருக்காங்க, என்ன பண்றது. ஆக்சுவலா இந்த படத்துடைய கான்செப்டே என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அக்கா பிரியறதை ஏத்துக்க முடியல. அவங்க எப்படி கடைசியா அவ்வளோ பாசமா இருக்கிற அக்காவை விட்டு கொடுத்தாங்க, எப்படி மாறினாங்க அப்படின்ற கான்செப்டை தான் அந்த கதையில சொல்லியிருக்காங்க. என்ன கூடவே கொஞ்சம் ஏலியன் கான்செப்டே கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஏலியன் கான்செப்ட்னு தானே கேக்குறீங்க. ஒன்னும் இல்லைங்க, ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல, எதனால ஆயிருக்கும், நிறைய பறவைகள் வந்து மோதினதுனாலதான். ஆக்சுவலா அதுங்க எதுவுமே பறவை கிடையாது, அதுங்க எல்லாமே அந்த கல்லு தான். ஏன்னா அவ்வளோ ஹைட்ல இத்தனை பறவைகள் பறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ அது கன்ஃபார்மா அந்த கல்லு தான். பட் அந்த கல்லு தான் என்னன்றதை இந்த படத்துல கிளியரா சொல்லல. மேபி அது ஏலியனா இருக்கலாம், இல்லனா ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜியா இருக்கலாம். அதுக்கு மனுஷங்க வேணும். பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அது மனுஷங்களை வலுக்கட்டாயமா வேட்டையாடாம அவங்க கிட்டயே ஆப்ஷன் கொடுக்குது. சாவோட விளிம்புல இருக்கும்போது நீ இப்படியே சாக போறியா, என் கூட சேர்ந்து உயிரோட இருக்க போறியா அப்படின்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களோட பாடிய கண்ட்ரோல் எடுத்துக்குது. அந்த மாதிரிதான் ஜான்ன்றவர் இறந்து போயிருப்பாரு. அதுக்கடுத்து அதே மாதிரியே நம்ம ஹீரோயினும் மாட்டிருப்பாங்க. அவங்களையும் ஏமாத்தி எப்படியாச்சும் கொண்டு வந்துடலாம்னு பாத்துருக்கோம். ஆனா நம்ம ஹீரோயின் எல்லா உண்மையும் புரிஞ்சுக்கிட்டு இல்ல வேணான்னு சொல்லிட்டு விலகிக்கிட்டாங்க. ஞாபகம் இருக்கா, நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு அந்த மலையில ஏறி வந்தக்கு அப்புறமேட்டு அந்த பறவைகளை பார்த்திருப்பாங்களே, ஆக்சுவலா அதுவுமே பறவை கிடையாது, அந்த ஏலியன் டெக்னாலஜி ஆர் அந்த ஏலியன் தான். சோ ஒரு ஏலியன் மூலியமா நம்ம ஹீரோயின் அவங்க அக்காவை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. அந்த பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அவ்வளவுதான் இந்த படம். ரொம்ப பிளேடு போட விரும்பல. சோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. பா.